பொருட்களை உரிய இடத்தில் வைத்தல். பொருட்களை உரிய இடத்தில் வைத்தல் என்பது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இடம் கொடுக்கும் பழக்கமாகும். இதன் பொருள், நீங்கள் ஒரு பொருளை பயன்படுத்திய பிறகு அதை அதன் சரியான இடத்தில் மீண்டும் வைப்பது. இது உங்கள் வாழ்க்கையை மிகவும் எளிதாகவும் மன அழுத்தம் இல்லாததாகவும் மாற்றும் ஒரு எளிய பழக்கம். உங்கள் அறை ஒழுங்காகவும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இடமும் இருக்கும்போது, உங்களுக்கு பிடித்த பொம்மை, பள்ளி புத்தகம் அல்லது பென்சில் போன்றவற்றை தேடி நேரத்தையும் சக்தியையும் வீணாக்க வேண்டியதில்லை. இந்த பழக்கம் உங்கள் உடைமைகளுக்கும் பொறுப்பாக இருப்பதற்கும் உங்கள் இடத்திற்கு மரியாதை கொடுப்பதற்கும் கற்றுக் கொடுக்கிறது. உண்மையான வாழ்க்கை உதாரணங்கள் மற்றும் விளைவுகள். நேரத்தையும் ஆற்றலையும் மிச்சப்படுத்துகிறது. சாரா என்ற மாணவி ஒவ்வொரு காலையும் தன் பள்ளி பொருட்களை தொலைத்து விடுவார் என்று கற்பனை செய்து பாருங்கள். தன் பென்சில் அல்லது நோட்புக்கை தேடும்போது அவள் மன அழுத்தத்திற்கு ஆளாவாள். இதை தீர்க்க அவளது பெற்றோர் அவளது மேசையில் ஒரு சிறிய பெட்டியை அவளது பள்ளி பொருட்களுக்காக உருவாக்கினார்கள். இப்போது அவள் வீட்டுப்பாடத்தை முடித்த பிறகு அனைத்தையும் அந்த பெட்டிக்குள் வைத்து விடுகிறாள். இந்த எளிய பழக்கம் அவளை காலை நேர பதற்றத்திலிருந்து காப்பாற்றுகிறது. ஒரு அமைதியான மனம். ஒழுங்கற்ற அறை உங்களை குழப்பமாகவும் பதற்றமாகவும் உணர வைக்கும். மறுபுறம் அனைத்தும் அதன் இடத்தில் இருக்கும் ஒரு சுத்தமான அறை அமைதியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு ஒழுங்கான அறைக்குள் நுழையும் போது உங்கள் மனம் மிகவும் நிம்மதியாக உணர்கிறது. இது உங்களுக்கு விளையாடவும் படிக்கவும் ஓய்வெடுக்கவும் ஒரு சிறந்த இடத்தை உருவாக்குகிறது. பொறுப்புணர்வை உருவாக்குகிறது. விளையாடிய பிறகு உங்கள் பொம்மைகளை எடுத்து வைப்பதன் மூலமோ அல்லது வீட்டிற்கு வந்த பிறகு உங்கள் கோட்டை தொங்கவிடுவதன் மூலமோ உங்கள் உடைமைகளை கவனித்துக் கொள்வதன் மதிப்பை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். இந்த பழக்கம் நீங்கள் பொறுப்புள்ளவர் என்பதையும் உங்கள் உடைமைகளுக்கும் உங்கள் வீட்டிற்கும் மரியாதை கொடுக்கிறீர்கள் என்பதையும் காட்டுகிறது.